அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் பார்த்தீங்க அப்படின்னா, காயாமலை மலையாண்டிசாமி கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மணப்பாறையிலேருந்து புத்தானத்தம் செல்லும் வழியில் காவல்காரன்பட்டி அப்படிங்கிற இடத்துல இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கு. இந்த மலையாண்டிசாமி மாசி பெரியண்ணசாமியோட தம்பின்னு அழைக்கப்படுறாரு. மற்றும் இந்த மலையாண்டிசாமி சிவனின் மறு உருவம் என்றும் அழைக்கப்படுகிறார். அவருக்கு வைக்கப்படுற அந்த நேர்த்திக் கடன்கள் எல்லாமே நிவர்த்தியாகும்னு சொல்கிறாங்க. அதற்கு சாட்சி அங்கே இருக்க குதிரைகள் மட்டும்தான். தமிழ்நாட்டின் முதல் திருவிழா இந்த மலையாண்டி சாமிக்கு தான் வழிபடுறாங்க. இந்த திருவிழா நமக்கு எப்போ நடக்கும் அப்படின்னா, சிவராத்திரிக்கு மறுநாள் இங்கே லட்சக்கணக்கான மக்கள் இந்த மலையாண்டி சாமியை தரிசிக்க இங்கே வருவாங்க. அங்கே இருக்கிற கூரை முன்னாடி நின்று வரம் கேட்டால் அந்த வரத்தை இந்த மலையாண்டி சாமி அள்ளி தருவார் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அதற்கு சாட்சி அங்கே இருக்க குதிரைகள் மட்டும்தான். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த திருத்தலம் காவல்காரன்பட்டியில் அமைஞ்சிருக்கிறது அந்த மக்களோட சிறப்பு. இந்த கோயிலோட சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா, கோவிலில் கோபுரமோ அல்லது சுற்றுச்சுவரோ எதுவுமே கிடையாது. ஒரு கூரையின் கீழே அந்த மலையவே ஆண்டு கொண்டிருக்கிறார் இந்த மலையாண்டி சுவாமி. அவரோட அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னா, வாழ்நாளில் ஒரு முறையாவது அவரை சென்று தரிசித்து விடுங்கள். நன்மை கிடைக்கும். நன்றி.